ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நகரநல்லை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு 2026 நல்லா இருக்குதுங்க. 2026 முதல் உங்களை தேடி ஒரு புது உறவு வருது. அந்த உறவு நல்ல விதமாக உங்களை பார்க்கப்படுகிறது. அந்த உறவால் நல்ல மேன்மை, மகிழ்ச்சி, குடும்பத்தில் சந்தோஷம், பணப்புழக்கம், நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் நல்லா இருக்கும். 2026 மிகச்சிறப்பாக இருக்கும். குரு பார்வை ராசிக்கு இருக்குது. அதுபோல் மற்ற கிரகங்களும் நல்ல நிலைமையில் வருது. புதன், சுக்கிரன் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அதுபோக ராசிநாதனும் பரிபூர்ணமாக குரு பார்வைக்கு வருவார். சரியா? ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் 9ஆம் பார்வையால் ராசிநாதனை பார்க்குறது மிகச்சிறப்பு. உங்கள் ராசிநாதன் 1, 2 கூடியவன். அதாவது 1ன்னா நீங்கள், உங்கள் மனம், உங்கள் உடல், உங்கள் செயல்பாடு. 2ஆம் இடம் உங்கள் குடும்பம், உங்கள் பழக்க வழக்கம், கையில் காசு, பணம், வருமானம். சரியா? இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ 2026 ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அச்சாரமாக இந்த டிசம்பர் மாதம் நல்ல பலன்கள் உங்களுக்கு வரப்போகுது. அதுபோக சனி பகவான் குரு பார்வை பெற்று நல்ல பார்வையை பார்ப்பார். அவர் பார்க்குற இடங்கள் இப்போ ராசிக்கு 5ஆம் இடம். பிள்ளைகள் விஷயத்தில் சில கஷ்டங்கள் இருந்தது, வருத்தங்கள் இருந்தது, அதெல்லாம் இனிமேல் சரியாக போயிடும். அதுபோல் ராசிக்கு 9ஆம் இடம் அப்பா வழியில், தகப்பன் பங்காளி விஷயம், அப்பா வழி, சித்தப்பா மக்கா, பெரியப்பா மக்கா, அப்பா வழி விஷயத்தில் சில பிரச்சனைகள், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சில வெற்றிகள், தாமதங்கள், காலதாமதங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள், பதவிகள், பொறுப்புகள் எல்லாம் தட்டி கழிக்கப்பட்டன. இனிமேல் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா குரு பார்வையை வாங்கிட்டு சனி பகவான் பார்க்குற இடங்கள் வளப்படும். சரியா? அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஜனன ஜாதகத்தில் சனியும் குருவும் நல்லா இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? ஜனன ஜாதகத்தில் சனி குரு கோணத்தில், கேந்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கோணம் மகாலட்சுமி ஸ்தானம், கேந்திரம் விஷ்ணு ஸ்தானம். அதுபோக சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். அயன சயன போகம், தூக்கம் கட்டு போகிறது. நிறைய பேருக்கு தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராமல் இருக்கிறது. நைட்டில் புரண்டு படுக்கிறது. 2 மணிக்கு மேலே தூக்கம் வருது, 3 மணிக்கு மேலே தூக்கம் வருது. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். 2024 நிம்மதியாக தூங்குவீங்க. தவம் இருந்தாலும் கிடைக்காது எதையா அப்படின்னா நிம்மதி. ஸோ அந்த நிம்மதி கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நிறைய நேரில் எங்கிட்ட கேட்டாங்க, ஃபோன் பண்ணி கேட்டாங்க, கமெண்ட் பாக்ஸில் கேட்டாங்க, ராகு திசையை பற்றி போடுங்க சார். ஏன்னா ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, அடுத்து ராசிக்கு வேறு வராரு. சரியா? ராகுடைய நிலைப்பாடு அடுத்த வருகின்ற நாட்களில் மகர ராசிக்கு நல்லா இல்லை. அதையும் நான் சொல்கிறேன். ஒரு ஜோதிடர் முறையில் எல்லாத்தையும் சொல்லணும். நல்லது மட்டும் சொல்லக்கூடாது. கெட்டதுன்னு சொல்ல முடியாது, பாதகத்தையும் சொல்லணும். அது சாதகம், பாதகம். கெட்டதுங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. நமக்கு ஒரு விஷயம் சாதகமாக நடக்கலைன்னா அதை நம்ம கெட்டதுன்னு நினைக்கிறோம். சரியா? நமக்கு ஒன்று சாதகமாக நடக்கலை, நம்ம சார்பாக அது நடக்கலை, நமக்கு ஃபேவராக இல்லைன்னா அதை நம்ம கெட்டது, நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறோம். இதுதான் மனிதனுக்கு உள்ளது, யாராக இருந்தாலுமே. சரியா? ஒரு விஷயம் சாதகமாக நடக்கலைன்னா அதோடைய முடிவு நமக்கு திருப்தி இல்லை. அதன்படி ராகுவுடைய நிலைப்பாடு, ராகுவுடைய பயிற்சி அடுத்தடுத்து சரியில்லை. அடுத்து மகரத்துக்கு வருவார், அடுத்து ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போவார். ஸோ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு ராகு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா? அது நல்ல மனசில் ஏற்றி வச்சுக்கோங்க மகர ராசி நேயர்கள். அதுக்கு ஒரு முக்கியமான வழிபாடு, ராகுவை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ராகு திசை நடக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ அருமருந்தாக இருக்கும். ராகு திசை முழுசாக நான் சொல்ல மாட்டேன், அதில் தசா புத்திக்குள்ளே நான் போகலை. இருந்தாலும் ராகுவுடைய நிலைப்பாடை ஜாதக ரீதியாக கொஞ்சம் சொல்கிறேன். முக்கியமாக வழிபாடை சொல்கிறேன். என்ன நடக்கும், என்ன நடக்காது, என்ன நடந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ முழுமையாக கேளுங்க. ராகு திசை நடக்கிறவங்க மட்டும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோரும் கேட்கணும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலே சனி பகவான் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். பொதுவாக ராகு சனி பகவான் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ராகுக்கு இப்போ குரு பார்வை இருக்குது. உங்களுக்கு வருகிற ஜூன் 6ஆம் தேதி, ஜூன் மாதம் வரைக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவு சரியாக போயிடும். ஜூன் மாதத்துக்கு பின்னாடி கொஞ்சம் பிரச்சனை ஆகும். அது 2 விதமான பலன்கள் ஆகும். எப்படி உங்களுக்கு கரெக்ட் இல்லாதுன்னா, ராகு சனி 2மே பாவ கிரகங்கள். இதில் நான் பெருசா நீ பெருசான்னு சொல்ல முடியாது. 2 பேருமே டஃப் கொடுக்குற கிரகம் தான். சரியா? சனி பகவான் கர்ம பலனத்துக்கு தண்டனையை கொடுப்பாரு. ராகு கர்ம பலனை உண்டாக்க வைப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராகு என்ன பண்ணுவார்னா கர்ம பலனை உண்டாக்க வைப்பார். கர்ம பலனை உண்டாக்க வைப்பார்னா என்னென்னா, பிறவி பயனை அதிகப்படுத்துவார். ஏதோ ஒரு காரியம் பண்ணுவோம், அது நல்ல காரியம் பண்ணினோம்னா பிறவி பயன் அடுத்து நல்லா இருக்கும். கெட்ட காரியம் பண்ணினோம்னா அடுத்த பிறவியில் நம்ம கஷ்டப்படணும். ஸோ ராகு இந்த காரியத்தை பண்ணுவார். அது குறிப்பாக அவர் கெட்ட காரியத்துக்கு தான் வகுப்படுத்துவார். ஏன்னா ஒரு பாவ கிரகம், முழுமையான இருள் கிரகம், ஒரு மாய கிரகம், பச்சவந்தி கிரகம். அவர் தான் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி, தன்னை பார்க்குற கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி பலவாறு மேஜிக் பண்ணுவார். இப்போ வேறு செவ்வாய் பார்வையில் இருக்கிறார் டிசம்பர் 5 வரைக்கும். அதனால் பல சேட்டைகள் பண்ணுவார். ஸோ ராகு ஜூன் மாதம் குரு பயிற்சி வரைக்கும் குரு பார்வையில் இருப்பார். அதுக்கடுத்து அவர் குரு பார்வைக்கு வரமாட்டார். ஸோ ஜூன் மாதத்துக்கு மேலே 2 காரியம் நடக்கும். ஜூன் மாதத்துக்கு மேலே சனி பகவான் குரு பார்வைக்கு போயிடுவார். ராகு குரு பார்வையிலேருந்து வெளியே வந்துடுவார்.
ஜூன் மாதத்துக்கு மேலே சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பாரு, ராகு வந்து கெட்ட பலன்களை கொடுப்பாரு. வருமுன் காப்போம் வளமாக இருப்போம். அதனால் இப்போ இந்த ராகு திசை நடக்கிறவங்கலாம் இப்போ இருந்தே ஒரு அச்சாரம் போட்டுருங்க. சரியா? செய்ய வேண்டிய காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக செய்யுங்க. சரியா? சிறுக சிறுக சிறு சேமிப்பு சேர்க்குற மாதிரி தான். சிறுக சிறுக சேர்த்தோம்னா நமக்கு வந்து பேங்கில் பணம் அதிகமாக இருக்கும். தேவைக்கு எடுத்து நம்ம செலவுக்கு வச்சுக்கலாம். அது மாதிரி சிறுக சிறுக சில வழிபாடு சில காரியங்களை பண்ணிங்கன்னா ராகு என்ற மாயக்கரகத்திலேருந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா ராகு தான் ஒரு மனிதனுக்கு வந்து கர்ம பலனை அதிகப்படுத்துவார். இப்போ நம்ம பிறவி பயன் அடுத்தடுத்து எடுக்கிறோம்னா அது முக்கியமான காரணமே ராகு தான். சரியா? அந்த பிறவி பயன் எதனால் எடுக்கிறோம் அதை வந்து குருவால் கண்டுபிடிச்சிக்கலாம், அடுத்து சனி பகவானாலையும் கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் அடுத்தடுத்த டாப்பிக்கு நான் அடுத்தடுத்த வர காரியத்தில் வீடியோவில் போடுறேன். பொதுவாக ஒரு மனிதனுக்கு கர்ம பலன் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் 3 கிரகங்கள் தான். ராகு, சனி பகவான், குரு. இந்த 3 கிரகங்கள் தான் யாராக இருந்தாலும் சரி, போன பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவி, இந்த 3 பிறவியும் கூட்டி பலன்களை சொல்கிற அமைப்பு வந்து 3 கிரகங்களுக்கு தான் இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ ராகு வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ல் இருக்கிற ராகு சனி பகவான் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். இதில் 2ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா என்ன ஆகும்னா குடும்ப பிரிவு இருக்கும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருப்பீங்க. வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ ஊரை விட்டு பிரிஞ்சு இருப்பீங்க, வீட்டை விட்டு பிரிஞ்சு இருப்பீங்க. பொருளாதார நஷ்டம் இருக்கும். எதிர்பார்த்த பணம் வராது. இன்றைக்கி வருது நாளைக்கு வரும், நாளைக்கு வருது அடுத்த மாதம் வரும். எதுவுமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது. விட்டு கேப் அடித்து தான் வரும். ஸோ பொருளாதாரத்தில் சில பிரச்சனை வரும். தூரதேச சஞ்சாரம் இருக்கும். நிறைய பேர் இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போயிடுவாங்க. பொழப்பு தளப்புக்காக இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போயிடுவாங்க. குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக வெளியே போயிடுவாங்க. அதுவும் ஜனன ஜாதகத்தில் ராகு சரராசியில் இருந்தாருன்னா கண்டிப்பாக வெளியே போயிடுவாங்க. சரராசின்னா மகரம், மேசம், கடகம், துலாம். இந்த இடத்துல இருந்து இப்போ ராகு திசை நடக்கிறவங்க சத்தியமாக 180% வெளியே தான் இருப்பாங்க. உள்ளூரில் இருக்க மாட்டாங்க. அவனுக்கு திருநெல்வேலியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சென்னையில் வேலை பார்ப்பான். சென்னைக்காரனா மும்பையில் இருப்பான், இல்லைன்னா வெளிநாட்டில் இருப்பான். ஆமாம் சார், எனக்கு ராகு திசை நடக்கு, ராகு வந்து கடகத்தில் இருக்கிறாரு, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், தூர இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எனக்கு கண்டிப்பாக இருக்கும். நான் இதை வந்து கோச்சார பலனுக்காக சொல்லலை. நிறைய ஜாதகம் செக் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 3-4 ஜாதகம் தனிப்பட்ட முறையில் செக் பண்ணுறேன். தனிப்பட்ட மனிதனுக்கு செக் பண்ணும்போது இந்த ராகு திசை வர்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வெளிநாடு தொடர்பு இருக்குது. அதுபோக சரராசியாக இருந்து ராகு 8, 12, 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா 100க்கு 100% வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. சரியா? வெளிநாட்டில் அது கல்ஃப் கண்ட்ரியில் தான் இருப்பாங்க. ஏன்னா ராகு வந்து அந்த இதை குறிக்கிறவர், முஸ்லீம் பாஷையை குறிக்கிறவர், என்ன சொல்லுவாங்க அதுக்கு, உருது பாஷையை குறிக்கிறவர். ஸோ அந்த கல்ஃப் கண்ட்ரி சம்மந்தப்பட்டதில் தான் இருப்பாங்க. நிறைய பேருக்கு இது மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆனவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து ராகு வந்து 2ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா திருட்டு பயம் இருக்கும். வீட்டில் நீங்கள் பயந்துக்கிட்டே இருப்பீங்க. பொருள் காணாமல் போயிருமோ, அங்கே வச்சது காணாமல் போயிருமோ, இங்கே வச்சது காணாமல் போயிருமோ, அவங்ககிட்ட கொடுத்தது காசு வருமா, கடன் கொடுத்துருக்கோமே திருப்பி கொடுப்பானா, ஏமாற்றிட்டு போயிடுவானா, இப்படி மனதில் வந்து பணம் சம்மந்தப்பட்ட 1008 சிந்தனை இருக்கும். இதெல்லாம் ராகு செய்வார். இதிலெல்லாம் இருந்து வெளியே வரணும்னா என்ன செய்யணும் அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சில பலன்களும் சொல்கிறேன். சரியா? பலன்கள் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ராகு வந்து செவ்வாய் பார்வையில் இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா? அதுபோக ராகுக்கு வந்து 3 பார்வை இருக்குது. தான் இருக்கிற இடத்துல 7ஆம் இடத்தையும் பார்ப்பார், பின்னாடி 3ஆம் இடத்தையும் பார்ப்பார், 6ஆம் இடத்தையும் பார்ப்பார், ரிவர்ஸில் பார்ப்பார். 3, 6, 7 அப்படி பார்க்கும்போது சிம்மத்தை பார்க்குறாரு, கேதுவை பார்க்குறாரு, ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. தேகாரிக்க பிரச்சனை இருக்கும். மகர ராசியில் ஜனன ஜாதகத்தில் ராகு கேது கெட்டு போனவர்கள், ராகு திசை கேது புத்தி, இல்லைன்னா கேது திசை ராகு புத்தி, இல்லைன்னா மற்ற திசையில் ராகு புத்தி நடக்கிறவங்க, கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். சனி திசையில் ராகு புத்தி, இல்லைன்னா கேது திசையில் ராகு புத்தி, இல்லைன்னா புதன் திசையில் ராகு புத்தி, குரு திசையில் ராகு புத்தி, செவ்வாய் திசையில் ராகு புத்தி, இல்லைன்னா ராகு திசையில் கேது புத்தி, இப்படி ராகு கேதுகள் தசாபுத்தியில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு உடல்நல பிரச்சனை இப்போதைக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ராகுவை வந்து செவ்வாய் பார்க்குறாரு. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோவை நான் முக்கியமாக போடுறேன். தயவுசெய்து முழுமையாக பாருங்கள். சில பேருக்கு போர் அடிக்கலாம். நான் வந்து வாய்ப்பாடின்படி சொல்லுவேன். வேத ஜோதிடத்தின்படி அந்த அமைப்பின்படி லக்கண ரீதியாக அந்த கிரக சஞ்சாரம் போக்குவரத்து எல்லாத்தையும் சொல்லுவேன். என் வீடியோ கேட்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தோஷமாக விருப்பமாக இருக்கும். அடுத்தடுத்து சொல்கிறது கருத்துக்கள் சந்தோஷமாக இருக்கும். புதுசாக கேட்குறவங்களுக்கு போர் அடிக்கும். ஆனால் உண்மை அதுதான். சரியா? ராகுவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ பொறுமையாக கேளுங்க. இப்போ ராகு வந்து ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடத்துல அடுத்து செவ்வாய் வேறு பயிற்சி ஆகிறாரு வருகிற டிசம்பர் 5ஆம் தேதி. ஸோ செவ்வாய் பார்க்குறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு தாய் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும், தாயார் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும், வண்டி வாகன விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், அதுக்கடுத்து மூத்த சகோதர வழியில் பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு அக்கேஷனில் இளையதாரம் இருந்தாலும் பிரச்சனை இருக்கும். லாபம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, தடைபட்டு போகும். சரியா? குறிப்பாக கட்டட வேலை பார்க்குறவங்க, இன்ஜினியரிங் வேலை பார்க்குறவங்க, சிவில் இன்ஜினியராக இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, நிலப்பலம் வச்சுருக்கிறவங்க, சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, போரிங் போடுறவங்க, டீ ஷாப் காஃபி ஷாப் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் ஸ்போர்ட்ஸில் வேலை பார்க்குறவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்க, இதில் சில இது உத்தியோகத்தில் போயிடும், சில இது தொழிலில் போயிடும், சில இது வியாபாரத்தில் போயிடும். வியாபாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா மீன் வியாபாரம், இறைச்சி கடை, கோழி கடை, மட்டன் கடை, இது மாதிரி வியாபாரம் பார்க்குறவங்களெல்லாம் கொஞ்சம் வியாபாரம் மட்டுப்படும். ஏன்னா
உங்களுக்கு வந்து டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் ராசி 12ஆம் இடத்துக்கு வந்துட்டு ராகு பார்வைக்கு வராரு. அதுபோல் ராகு வந்து உங்கள் ராசிக்கு வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரியா? 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு தற்சமயம். ஸோ 8, 9, 12 8ஆம் இடம். 8ஆம் இடங்கிறது என்ன? வம்பு தும்பு வழக்கு, தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கிய பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். அதை நான் சொல்லிட்டேன், எந்த தசாபத்தில் யாருக்கு இருக்கும்னு. உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு வந்து வீர கணபதி வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா 8ஆம் இடத்துல யார் இருக்கா? இவர் இருக்கிறாரு, கேது இருக்கிறார். அதனால் வீர கணபதி வழிபாடு பண்ணிவிட்டு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வீர கணபதி வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள். தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிங்கன்னா வீர கணபதியை நமக்கான 11 சொல்லுங்கள். நான் தினமும் சொல்கிறேன். நானும் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் தான். அதனால் தினமும் வீர கணபதியை நமக்கான அந்த கணபதி நாமத்தை சொல்லுங்கள். நிறைய பேர் என்கிட்ட வாங்கி அதை வீட்டில் வச்சுருக்கிறாங்க. நிறைய நேர்கள் வாங்கி வண்டியில் ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் சந்தோஷம். நிறைய நேர்கள் காரில் ஒட்டியிருக்கிறாங்க, சில பேர் பைக்கில் ஒட்டியிருக்கிறாங்க. அந்த அத்தனை நேர்களுக்கும் ஒரு சந்தோஷம் தான். ஒரு ஜாதகர் ஒட்டியிருக்கிறாரு, ஃபோட்டோலாம் அனுப்பிவிட்டார். அவர் பிள்ளைய ஜாதகத்தை கூட அனுப்பியிருக்கிறாரு, ஜாதகம் எழுத அனுப்பியிருக்கிறாரு. அவர் பேர் மறந்து போச்சு. 2 குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுத அனுப்பியிருக்கிறாரு. நான் ஒரு ஜாதகம் எழுதி கொடுத்துருவேன். ஏன்னா ஜாதகம் எழுதுறது கொஞ்சம் நேரம் ஆகும். நான் கண்டிப்பாக எழுதி கொடுத்துருவேன். நிறைய பேர் எனக்கு ஜாதகம் எழுத அனுப்புகிறாங்க, ஜாதகம் பார்க்கவும் அனுப்புகிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம சொல்கிற செய்தியை வந்து அவங்க வந்து நிஜமாக்குறாங்க. நான் ஒரு தகவல் சொல்கிறேன்னா அதை நிஜமாக்கி அதை வழிபடுறாங்க, நல்லபடியாக இருக்கிறாங்க, நல்லது நடக்கும். ஸோ வீரகணபதி வழிபாடு பண்ணுங்கள். அதுபோல் ராகு வந்து ராசிக்கு வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கும். அது புதன் வீட்டை பார்க்கறதுனால புதன் சம்மந்தப்பட்ட காரியங்கள் இப்போதைக்கு புதன் வந்து பரவாயில்ல, ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, மதன கோபால யோகத்தில் இருக்கிறாரு. அதுக்கெல்லாம் நான் வீடியோ போடலை, எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஒரே வீடியோவில். புதன் வந்து வக்கரமாகி வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் இருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவர் வந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால அப்பாவுக்கு முடியாமல் இருக்கும், அப்பா வழி உறவுகள் முடியாமல் இருக்கும், பங்காளிகள் விஷயங்கள், இதில் சில தடைகள் பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய அங்கீகாரம் இருக்காது, ரெகக்னேஷன் இருக்காது, பதிவு உயர், வெகுஜன தொடர்பு, மக்கள் நல பணி, இது உங்களுக்குலாம் சில பிரச்சனை இருக்கும். 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அயன சயன போக நல்லா இருக்காது, தூக்கம் கெட்டு போயிடும். அது இந்த ப்ரெஷர் இருக்கிறவங்க, டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்குலாம் 10 மணிக்கு மேலே ஏன்டா பொழுது தூக்கம் வரமாட்டிக்கே, ஏன்டா இருட்டு வந்துருச்சுன்னு நினைப்பாங்க. இந்த ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்குலாம் நைட்டில் தூக்கம் வராது. ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நிறைய பேர் இருக்கும், வயதானவர்களுக்கு நேரம் தெரியும். ஏன்டா அவங்களுக்கு ஏன்டா இருட்டுறதுன்னு நினைப்பாங்க. 10 மணிக்கு மேலே சாப்பிட்டுட்டு தூக்கம் வராது, ஏதோ தூக்க மாத்திரை போடுவாங்க, தூக்கம் வராது, பரண்டு படுப்பாங்க. தூக்கம் வரதுக்கு 12, 1 மணி ஆயிரும். ஃபேனை போட்டாலும் சரி, ஏசியை போட்டாலும் சரி, பரண்டு தான் படுப்பாங்க. ஒரு ஆள் தான் தூக்கம் வராது. சரியா? அவங்களுக்கெல்லாம் இந்த ராகு பண்ணுற வேலை தான். ஏன்னா ராகு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அடுத்த ராகு பயிற்சி வரைக்கும் இந்த அமைப்பு இருக்க தான் செய்யும். அதுபோல் 12 கூடியவனும் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா? அதனால் கொஞ்சம் தூக்க பிரச்சனை இருக்கும். டாக்டரை பார்த்து அதுக்கு வேண்டான மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க. அப்படி தூக்கம் வராதவங்க என்ன பண்ணுங்கன்னா, தலையணையில் வந்து விபூதி போட்டுக்கோங்க. சிவனை நினச்சிக்கிட்டு சிவநாமத்தை சொல்லிட்டு அரகர சங்கர சிவச சங்கர அப்படின்னு விபூதியை போட்டுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ தூக்கம் கெட்டு போனவர்கள் இதை செய்யுங்க. இரவில் வந்து இறைநாமத்தை சொல்லிட்டு படுங்க. வீர கணபதியை நினச்சிட்டு படுங்க. கணபதியை நினச்சிட்டாலே சனி பகவான், ராகு கேதுகள் உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும். சரியா நேர்களே? ஓகே. இப்போ ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல இருந்து அவர் வந்து இப்போ என்னென்ன பலன்களை கொடுப்பார் சார் அப்படின்னா, பொருளாதார வகையில், பொருளாதாரம்னா என்ன, கையில் காசு பணம் வந்து ஓரளவு ஏற்றத்தாழ் இருக்க தான் செய்யும். பண வசதி இருக்கும். ஆனால் ரகசியமாக சேமிப்பு வச்சுருப்பீங்க. ஏதோ ஒரு பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நகையில் போடுறது, ஏதோ ஒன்று இருக்க தான் செய்யும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியாளுகளால் உங்களுக்கு உதவி இருக்கும். அந்நிய ஆளுகள், அந்நிய மதம், இல்லைனா வேறு மொழி பேசுகிறவங்க, அவங்களால உங்களுக்கு நல்ல உதவி இருக்கும். வாக்கு சாதுரியம் இருக்கும். நல்லா பேசுவீங்க. உங்கள் பேச்சை மற்றவங்க ஏற்றுக்குருவாங்க. அது மாதிரி பேச்சில் சில கோபத்தை தவிர்த்துருங்க. சரியா? கோபத்தை தவிர்த்துருங்க. அதுபோக ஜனன ஜாதகத்தில் ராசிக்கு 2, 4, 7, 8, 12 ராகு இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, ராசிக்கு 2, 4, 7, 8, 12 ராகு இருந்தாருன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். கோபத்தை குறைச்சிக்கணும். பேச்சில் வந்து நிதானத்தை வச்சுக்கணும். குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள் இருக்க தான் செய்யும். சரியா? பிள்ளைகளை பற்றி ரொம்ப கவலை இருக்கும். உங்கள் பிள்ளைகள் படிப்பு, எதிர்காலம், அவங்க திருமணம், அவங்களுடைய இதெல்லாம் ரொம்ப கவனம், இதில் ரொம்ப என்ன இருக்கும், கவலைகள் இருக்கும். அதே நேரம் மற்றவங்க பணம் வரும் இந்த காலகட்டத்தில். 2ஆம் இடத்துல ராகு அதை செய்வார். ஏன்னா வருமான ஸ்தானத்தில் இருக்கிறாரில்ல, ராகுனாலே வந்து மறைபொருளை கொடுப்பாரு. எங்கேயோ இருக்கிற இடத்துல இருந்தால் பணம் வரும். நீங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. டக்குன்னு உங்கள் மாமனார் ஒரு பணத்தை கொடுப்பாரு, இல்லை மாமியார் கொடுப்பாரு, இல்லைனா தாத்தா வழியில் ஒரு பணம் வரும். மற்றவங்க பணம் டக்குன்னு வரும். அது யாருக்கு வரும்னா, ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு வரும். இப்போ ஜனன ஜாதகத்தில் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. மகர ராசி ரிஷப லக்கணம். ராகு எங்கே சார் இருக்கிறாரு? ராகு வந்து கடகத்தில் இருக்கிறார். அருமையான அமைப்பு. அவர் ராசியை பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராசியில் கேது இருப்பார், இருந்துட்டு போகிறாரு. மகர ராசி ரிஷப லக்கணம். 3ஆம் இடம் கடகத்தில் ராகு, கடகம் வந்து பிடிச்ச இடம் தான். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான்.
குரு பார்க்குறாரு, மீனத்திலிருந்து 5ஆம் பறவையாளர் ராகுவை குரு பார்க்குறாருன்னா இந்த ராகு திசை 18 வருஷம் சூப்பராக இருக்குங்க. இதுதான் ஜோதிடம். இவங்களுக்கெல்லாம் ராகு எந்த கட்டுப்பாடும் செய்ய மாட்டார். ராகுக்கு வந்து பிடித்த இடம் கடகம். ராகுக்கு வந்து 5 இடம் பிடிக்கும். மகரம், கடகம், கன்னி, மேசம், ரிஷபம். இந்த 5 இடத்துல ராகு இருக்க பிறந்தவர்களுக்கு பெருசாக ராகு வந்து கோச்சாரத்தில் கெடுபலங்களை கொடுக்க மாட்டார், ராகு திசையில் கெடுபலங்களை கொடுக்க மாட்டார், தன்னோட புத்தியிலும் கொடுக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது கடகத்தில் இருக்கிற ராகு ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பார்வைக்கு வந்துட்டாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. பொதுவாக ராகு வந்து குரு பார்வைக்கோ சுக்கிரன் பார்வைக்கோ இல்லைன்னா புதன் பார்வைக்கோ வரணும். குரு கூடயோ சுக்கிரன் கூடயோ புதன் கூடயோ சந்திரன் கூடயோ சேரக்கூடாது. ராகு ஒரு கிரகத்தை கூட சேர்ந்துட்டாருன்னா அந்த கிரகத்தை கெடுத்துருவார். அந்த கிரகத்தை கெடுத்து இவர் நல்லவனாகிடுவார். ஆனால் அந்த கிரகம் வந்து கெட்டு போயிடும். அந்த கிரகம் எதை கொடுக்குன்னு நினைக்க அது கெட்டு போயிடும். இப்போ நீங்கள் வந்து மகர ராசி ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்துக்கு வந்து இப்போ புதன் இருக்கிறார் வச்சுக்கோங்க. புதன் வந்து 2, 5 கூடியவன், நல்ல கிரகம் தான். ரிஷப லக்கணம் மகர ராசி 2க்குமே புதன் நல்ல கிரகம் தான். லக்கணத்துக்கு வந்து 2க்கு 5 கூடியவன். தனம், வீடு, மனை, வாகனம், நல்ல பிள்ளைகள், நல்ல படிப்பு, புத்திர பாக்கியம், அதிர்ஷ்டம், நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார். 2, 5ஆம் இடங்கள் அருமையான இடங்கள். இப்போ வந்து புதன் கூட ராகு சேர்ந்துட்டார், கடகத்திலே சேர்ந்துட்டார் வச்சுக்கோங்களேன், கெட்டுப்போச்சு. ராகு நல்லவன் ஆயிடுவார், புதனை கெடுத்துருவார். இவங்களுக்கு என்ன ஆகும்னா குடும்பம் நல்லா இருக்காது. ராகு திசையில் பணம் நல்லா வரும், ஆனால் குடும்பத்தில் செலவு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் பிள்ளைகள் நல்லா இருக்காது, குடும்பத்தில் பிள்ளைகளால் செலவு இருக்கும், பிள்ளைகளோட படிப்பு சரியில்லாமல் போயிடும், பிள்ளைகளால் வருத்தப்படுவாங்க. பொண்ணு பொருள் எல்லாமே இருக்கும், ஆனால் குடும்பத்தில் பிள்ளைகளால் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் கலகம், இது எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவார். ஏன்னா புதனை கெடுத்துருவார். அதுபோக புதன் கெட்டு போயிட்டான்னா படிப்பு போயிடும். 2 கூடியவனா ஆரம்ப கல்வி கூட படிச்சிருக்க மாட்டான், 10ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு இருக்கும். இந்த ஆரம்ப கல்வி படிக்காதவங்க ஜாதகத்தில் பார்த்தோம்னா புதன் கெட்டு போயிருப்பார், ராகுவோட சேர்ந்து பகைமைப்பட்டிருப்பார். புதன் வந்து கடகத்தில் பகைமை பெறுவார், சந்திரன் வீட்டில் புகழ்ந்து இருக்கக்கூடாது. ஸோ இப்படி நிறையெல்லாம் சூட்சமம் இருக்குது. அதுபோல் சந்திரன் வேறு கெட்டு போயிருப்பார், ஏன்னா ஒரு ராசியில் கேது கூட சேர்ந்துருப்பார். சரியா, ராசி மாற போகிறது கிடையாதுல்ல, ராசியில் கேது கூட சேர்ந்துருப்பார். சந்திரன் கிரகணத்தில் இருப்பார், வீடு கொடுத்தவன் கிரகணத்தில் இருக்கிறதுனால ராகு வலுத்து புதனை கெடுத்துருவார். புதனுடைய ஆதிபத்தியம் ஃபுல்லாக கெட்டு போயிடும். ஆரம்ப கல்வி படிச்சிருக்க மாட்டாங்க, கையில் காசு பணம் இருக்கும், ஆனால் காசு பணம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும், படிக்காத பணக்காரனாக இருப்பாங்க, ஆனால் மற்ற விஷயமெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி சில கிரக அமைப்பில் சில பேருக்கு சில பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் ராகு செய்வார். ஸோ அப்பேற்பட்ட ராகு வந்து உங்களுக்கு வந்து பிள்ளைகளை பற்றி கவலையை கொடுப்பாரு. மற்றவங்களுடைய பணம் வரும், பிறருடைய பணம் வரும். சரியா, உங்கள் சொந்த பந்தமோ யாரோ ஒருத்தன் பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. அடுத்து வந்து வாக்கு பலிதம் இருக்கும், ஆள் வேகமாக இருப்பீங்க, எதுலேயும் ஸ்பீடாக இருப்பீங்க, பட்டாப்பட்டாக இருப்பீங்க. 2ஆம் இடத்துல இப்போ ராகு இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் வேகமாக செய்வீங்க. அதுவும் வண்டி வாகனம், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, லாரி டிரைவர், ஆட்டோ டிரைவர், இது மாதிரி டிரைவர் வேலை பார்க்குறவங்க, மற்றபடி ஸ்பீடாக இருக்கிறவங்க, கொரியர் சர்வீஸ் வச்சுருக்கிறவங்க, மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறவங்க, மொபைல் சர்வீஸ் பண்ணுறவங்க, இன்றைக்குள்ளே சொல்கிறாங்களே கம்யூனிகேஷனில் வேகமாக இருக்குது பார்த்தீங்களா, அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு வேகத்தை கொடுப்பார். அரசாங்க ஆதரவு இருக்கும், அதை செய்வார். 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து சிம்மம் தொடர்பு பண்ணுறாருல, சிம்மத்தை பார்க்குறாருல, கும்பத்திலேருந்து சிம்மத்தை பார்க்குறதுனால அரசாங்கத்தோட ஆதரவு இருக்கும். அரசாங்க வேலையில் எது போனாலும் டக்குன்னு முடியும். அரசாங்கத்தில் வந்து நீங்கள் ஒரு ராஜா மாதிரி காலர் தூக்கிட்டு அலையலாம். அது ஜனன ஜாதகத்தில் ராகு நல்லா இருந்தாருன்னா அவங்களுக்கு அந்த அமைப்பை கொடுப்பாரு. சரி சார், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் வழிபாடையும் சொல்கிறேன். அடுத்து வந்து ராகுவை பற்றி இன்னொரு தகவலை சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வழிபாடை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இவ்வளோ நேரம் கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. டைப் பண்ணுங்க, சரியா, நீங்கள் டைப் பண்ணுங்க. யாரை டைப் பண்ணணும் அப்படின்னா, ராகு திசை நடக்கிறவங்க வந்து துர்க்கையம்மன் பேரை டைப் பண்ணுங்கள், காளியம்மன் பேரை டைப் பண்ணுங்கள். ஓம் பத்திரகாளியே போட்டி, வனகாளியே போட்டி, ருணகாளியே போட்டி, காளியே போட்டி, நீலியே போட்டி, சூலியே போட்டியும் போடுங்க. ராகு திசை நடக்கிறவங்க, ராகு புத்தி நடக்கிறவங்க, ஜனன ஜாதகத்தில் ராகு சரியில்லாதவர்கள் ராகு நாமத்தை சொல்லலாம். தினமும் பத்திரகாளி அம்மனை நினைக்கணும். அந்த வழிபாடை நான் பின்னாடி சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இப்போ வந்து ராகு வந்து எந்தெந்த ராசியில் இருக்கிறாரு சார்? நீங்கள் வந்து மகர ராசி தான், எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி. பொதுவாக ராகுக்குன்னு பிடித்த லக்கணம் ஒன்று இருக்குது, அதில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் நன்மை செய்வார். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாருங்க. மகர ராசியில் நீங்கள் பிறந்தாலுமே மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மேச லக்கணம், மகர லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா, மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மேச லக்கணம், மகர லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 100க்கு 90% நல்ல பலன்களை கொடுப்பாரு. தான் தசையிலையும் புத்தியிலும் கொடுப்பாரு. அடுத்து ரிஷப லக்கணம், துலா லக்கணம், துலா லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 100க்கு 70% இந்த தசை புத்தியில் கொடுப்பாரு. தனுசு லக்கணம், மீன லக்கணம், விருச்சிக லக்கணத்துக்கெல்லாம் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். 100க்கு 60% தான் கொடுப்பார். தனுசு லக்கணம், மீன லக்கணம், விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. கும்ப லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். 100க்கு 50% கீழே தான் கொடுப்பாரு, 40% தான் கொடுப்பாரு. சரியா,
ஸோ அதையும் நான் பிரித்து சொல்லிட்டேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஜாதகத்தில். இப்போ ராகு வந்து ராசி கட்டத்தில் மேசத்தில் இருக்கிறாரு. மேசத்தில் ராகு இருக்கிறாருன்னா நல்ல யோகத்தை கொடுப்பாருங்க, முன்னேற்றத்தை கொடுப்பாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணி பெரிய லெவலுக்கு வருவாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். சரியா? பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். பிள்ளைகள் குறைவாக இருக்கும். பிள்ளைகள் வந்து ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ தான் இருக்கும். அடுத்து ரிஷபத்தில் இருக்கிறாரு. ரிஷபத்தில் இருக்கிறவங்க திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. திரைப்படத்துறை, கலைத்துறையில் நல்ல வல்லவனாக இருப்பாங்க. ஆனால் தவறான பழக்கத்துக்கு அடிமையாயிருவாங்க. சரியா? தவறான பழக்கத்துக்கு அடியாயிருவாங்க. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைப்பாங்க. ரிஷபராகு வந்து குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைப்பாங்க. ஆனால் கையில் காசு பணத்தோட செல்வாக்காக இருப்பாங்க. சந்தோஷமாக வண்டி, மனை, வீடு, வாகனத்தோடு இருப்பாங்க. மிதுனத்தில் நல்ல அமைப்பு. மிதுன ராகு நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. நிறைய பேருக்கு மிதுன ராகு இருப்பார், நல்லா இருப்பாங்க. அவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஆமாம் சார் மிதுனத்தில் ராகு இருக்கிறாரா, நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க போடுங்க. மிதுன ராகு நீண்ட ஆயில கொடுப்பாரு. கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க. இறை வழிபாடு நல்லா இருக்கும். நல்ல ஒரு யோகியாக இருப்பாங்க. நல்ல கேரக்டர் வைஸ் நல்லா இருப்பாங்க. அடுத்து கடகத்தில் வந்து இருக்கிற ராகு வந்து ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. கெட்டிக்காரத்தனம் இருக்கும். ஆனால் மனதில் அமைதி இருக்காது. பொருளாதாரத்தில் முன்ன பின்ன இருக்கும். ஏற்ற இறக்கம் இருக்கும். எதிரிகள் நிறையா இருப்பாங்க. நான் ஷார்ட்டாக தான் சொல்கிறேன், நிறைய சொல்லலாம். ஆனால் வீடியோவில் வந்து மணிக்கணக்கில் போகும். ராகுவை பற்றி பேசணும்னு நிறைய பேசலாம். ஏன்னா ராகு தான் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவார். தான் கூட சேர்ந்த கிரகம், தன்னை பார்த்த கிரகம், தனக்கு சாரம் கொடுத்த கிரகம், 5 விதமான பலன்களை கொடுப்பாரு. எந்த வீட்டில் இருக்குமோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த கிரகம் பார்த்ததோ, எந்த கிரகம் சாரம் கொடுத்ததோ, எந்த தொடர்பில் இருக்கிறாரோ எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி பலன்களை கொடுப்பாரு. அடுத்து சிம்மத்தில் ராகு இருந்தாலும் அரசாங்க தொடர்பு நல்லபடியாக இருக்கும். கெட்டிக்காரத்தனம் நல்லா இருக்கும். நல்லா இருப்பாங்க. சரியாக கேரக்டர் வைஸ் நல்லா இருப்பாங்க. ரிட்டன் ஒர்க் நல்லா பண்ணுவாங்க. நல்ல பெரிய பேச்சாளராக இருப்பாங்க. எழுத்தாளராக இருப்பாங்க. கதை, கட்டுரை, நாவலாசிரியராக இருப்பாங்க. கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பாங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கண்ணியில் இருந்தாலும் நல்ல எழுத்தாளராக இருப்பாங்க. ஐடியில் வேலை வைப்பாங்க. பெரிய லெவலுக்கு போவாங்க. சிஸ்டம் ரிலேட்டடாக இருக்கும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் சயின்ஸ் இதிலெல்லாம் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. கவிதை எழுதுவாங்க. திரைப்படத்துறையில் நல்லா சைன் பண்ணுவாங்க. துலாமில் இருக்கிறாரு. துலாமும் நல்ல இடம் தான் அவருக்கு. துலாம் ராசி சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறாரு. சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாராக சுக்கிரன் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் தாராளமாக இருப்பாங்க. காதல், கல்யாணம் அப்படி இப்படி போகும். இருந்தாலும் தேக அரைக்க பிரச்சனை இருக்கும். சரியா? நல்ல உயர்ந்த அந்தஸ்து இருக்கும். பொருளோ கொஞ்சம் பேர் புகழோடு இருப்பாங்க. விருச்சிகத்தில் இருக்கிறாரு. விருச்சிகத்தில் வந்து அவர் வந்து நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். சரியா? விருச்சிகம் வந்து அவருக்கு ஆகாத வீடு. விருச்சிகத்தில் வந்து ராகு இருக்கக்கூடாது. பொதுவாக விருச்சிகத்தில் ராகு இருந்தால் நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். ஒழுக்கம் நல்லா இருக்காது. கெட்ட வழக்கம் இருக்கும். உடல்நல குறைவு இருக்கும். ரகசிய உறுப்பில் நோய் இருக்கும். இவங்களுக்குலாம் வந்து உடம்பு ரகசிய உறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, இடுப்பு கீழே ரகசிய உறுப்பில் நோய், மூல நோய், இல்லைன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன், எதனாச்சும் ஒரு ரகசிய உறுப்பில் மர்ம நோய் இருக்கும். பெண்களுக்கு இருக்கும், ஆண்களுக்கு இருக்கும். பால்வினை நோய் வரது கூட வாய்ப்பு இருக்குது. பெண்கள் விஷயத்தில் ஏடக்கூடமாக இருப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மர்ம உறுப்பில் சில பிரச்சனைகள் வரும். அடுத்து தனுசில் இருக்கலாம். கோதண்ட ராகு அப்படிமோ. தனுசில் இருக்கிற ராகு வந்து ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பார். குரு வளர்த்து இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பார். இனிமையாக இருக்கும். வாழ்க்கையில் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. முன்னேற்றம் இருக்கும். புகழ், செல்வாக்கு, ஒரு பெரிய மனசுத்தனமாக இருப்பாங்க. கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மகர அருமையான இடம் அவருக்கு. ராகுக்கு வந்து மகர இடம் சூப்பருங்க. மகரத்தில் ராகு இருக்க பிறந்தவர், கொடுத்த வைத்தவர்கள், கொடீஸ்வரன்கள். நல்ல தொழில் ரீதியாக ஏற்றம். இவங்களாம் தொழில் வியாபாரத்துக்கு தகுதியானவர்கள். நல்ல அன்பான மனைவி, புத்திரர்கள்லாம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மகர ராகு கொட்டி கொடுப்பார். மங்கா புகழை கொடுப்பார். அடுத்து கும்பத்தில் நல்லா பேசுவாங்க. நல்லபடியாக தான் இருக்கும். ஆனால் தாமதமாக குடும்பம் அமையும். சரியா? குழந்தை குட்டிகளாம் தாமதமாக அமையும். லேட் மேரேஜ் ஆகும். மீனத்தில் நல்ல ஒரு கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுறது. கோயில் குளத்துக்கு நல்ல போய்ட்டு வராங்க. கலைத்தொடர்பு இருக்கும். மக்கள் நல்ல பண்ணி கலைத்தொடர்பு, இயல், இசை, நாடகம், திரைப்படம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். பொதுவாக குரு வீட்டில் இருக்கிற ராகு ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. தனுசு மீனத்தில் ஒரு 150% நல்ல பலன்களை கொடுத்துருவார். அவருக்கு ஆகாத இடம் வந்து விருச்சிகம் தான். விருச்சிகம், கடகம், சிம்மம் கூட பரவாயில்ல. கடகம் விருச்சிகத்தில் வந்து ரொம்ப பாடாப்படுத்துவார். சரியா? கடக சிம்மத்தில் இருக்கக்கூடாது. கும்பத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கட்டுப்பாடுகளை கொடுப்பாரு. சனியோட ஸ்திர வீட்டிலையும் செவ்வாயோட ஸ்திர வீட்டிலையும் ராகு இருக்கக்கூடாது. சரியா? ஓகே நேயர்களே, இப்போ ராகுவை பற்றி ஓரளவு சொல்லிட்டேன். புத்தி வந்து நான் 100 நாள் வீடியோ போடுறேன். 18 வருஷத்துக்கு என்ன நடக்குன்னு இப்போ இந்த ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. இப்போ வந்து நம்ம இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு இப்போ வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். வழிபாடுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ராகு திசை நடக்குது. ராகு புத்தி நடக்குது. ராகு சரியில்லைன்னா எப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரியா? ராகு சரியில்லைன்னா என்ன விதமான இதாக கொடுப்பாரு அதை சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் இந்த வீடியோவுக்கு காளி படம் போட்டு தான் அனுப்புவேன். பாருங்கள். கர்ம வினைகள் குறையணும். ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார். கர்மம் சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க, என்ன கர்மம் பண்ணிட்டு வந்தோமோ எதுவுமே தொடங்க மாட்டேங்க. கர்ம வினை குறையணும்னா நீங்கள் காளியாத்தாள் வழிபாடு தான் பண்ணணும். அதுக்கு ராகு தான் இருப்பார். சரியா? உங்கள் ஊரில் உள்ள காளியம்மன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. செவ்வாய் வெள்ளிக்கு போங்க. சரியா? ராகு வேலையில் போங்க. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ராகு வேலையில் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா அமாவாசை அன்னைக்கு போகலாம். பௌர்ணமி அன்னைக்கு காளியாத்தாளுக்கு போய் எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுக்கலாம். முற்பிரிவில் செஞ்சால் கர்ம வினைகள்லாம் குறையும். அது மாதிரி அமாவாசைக்கு அன்றைக்கி காளிக்கு அபிஷேக பொருள் கொடுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது.
பசும் பால் கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு. அதுபோக வந்து குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக இல்லைன்னா காளியாத்தாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாம். சில தெய்வத்துக்கு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாது, அப்படி போக முடியாதவங்க காளியாத்தாளை கும்பிடலாம். அபிஷேகத்துக்கு இளநீர் வாங்கி கொடுங்க. சரியா, இளநீர் கூட வாங்கி கொடுக்கலாம். உங்கள் இளநீர் வாங்கி கொடுக்குறவங்களுக்கு கோரிக்கை சீக்கிரம் நிறைவேற்றிடுவா. அதை நேர்த்திக்கடனை கூட செய்யலாம். சரியா, காளியாத்தா வந்து சில கோயிலுக்கு நீங்கள் போகணுன்னு நினைப்பீங்க நேர்த்திக்கடன், ஆனால் உங்களால் போக முடியாது. அப்படி போக முடியாதவங்க காளியாத்தாள் கோயிலுக்கு போய் அதை போய் செய்யலாம். நேர்த்திக்கடன் பிற கோயிலில் போய் செய்ய முடியாதவங்க காளியம்மன் கோயிலில் போய் செஞ்சீங்கன்னா அந்த நேர்த்திக்கடன் உடனே சரிப்படும். அதுபோல் காளியம்மனுக்கு வந்து நீங்கள் இளநீர் ஏற்கனவே சொல்லிட்டு இளநீர் வாங்கி கொடுக்கலாம். வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் செய்யணும். ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, பிரச்சனை இருக்குது. நான் என்னென்ன பிரச்சனை எப்படி வரும்னு சொல்லிட்டு எந்த ராசிக்கும் சொல்லிட்டு எந்த லக்கணத்துக்கும் சொல்லிட்டேன். அப்படி பிரச்சனை இருக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க தான், எல்லாத்துக்கும் இல்லை. மகர ராசியில் பிறந்த எல்லாத்துக்கும் இது சேராது, ஆனால் குறிப்பிட்ட பேருக்கு சேரும். அவங்களுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். சரியா, எல்லோரும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. ஜனன ஜாதகத்தில் ராகு சரியாதவர்கள், சரியில்லாதவர்கள், ராகு மகா திசை நடக்கிறவர்கள், மற்ற திசையில் ராகு புத்தி நடக்கிறவர்கள், அதுபோல் இப்போ கோச்சாரத்தில் ராகு நல்லாவும் இல்லை. சரியா, அதனால தான் இதை நான் சொல்கிறேன், கவனமாக சேர்த்து கேட்டுக்கோங்க. நீங்கள் நினைப்பீங்க ஒரு வீடியோவில் நல்லா சொல்கிறானே, ஒரு வீடியோவில் மாற்றி சொல்கிறானே, எல்லாத்தையும் சொல்லுவேங்க. எல்லாத்தையும் சொல்வேன் நான். ஏன்னா இங்கே 12 ராசி இருக்குது. உங்கள் ராசியை சேர்த்து 12 ராசி இருக்குது. 12 ராசிலையும் 9 கிரகங்கள் சுற்றி வந்துட்டுருக்கு. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை, நாளை போல் நாளை மறுநாள் இல்லை. ஸோ எல்லாத்தையும் நான் ஆவரேஜ் பண்ணி தான் சொல்லுவேன். சரியா, அதனால் நீங்கள் வந்து பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம். பல நாட்களாக வர வேண்டிய பணங்கள், பல கோடிகள், பல லட்சங்கள் உங்களுக்கு பாக்கி இருக்குது, தொழிலில் பிரச்சனை இருக்குது, தொழிலில் பாக்கி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா பணத்தை கொடுப்பாரு. ராகு வந்து பணத்தை வாரி வழங்குவாருங்க. அவர் ஒரு மேஜிக் கிரகம், டக்குன்னு தூக்கி விடுவார். வர வேண்டிய பணத்தை அப்படி லம்ப வர வைப்பார். ஸோ அந்த அபிஷேகத்துக்கு வந்து பால், இளநீர், பன்னீர், பஞ்சகவியம் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. சரியா நிலை. இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க காளியம்மன் கோயிலுக்கோ இல்லை உங்கள் ஊரில் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சில பேர் ருத்ராட்சம் கூட வாங்கி கொடுக்கலாம். சரியா, காளியம்மனுக்கு ருத்ராட்சம் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் கோயில் பூசாரிகிட்ட கேட்டுக்கோங்க. 5 முக ருத்ராட்சத்தை வாங்கி கொடுக்கலாம். சரி, 5 முக ருத்ராட்சம் ஒரு 18, 11, 108 உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுக்கலாம். காளியாத்தாளுக்கு ருத்ராட்சமும் போடலாம். சரியா, காளியாத்தா அபிஷேகத்துக்கு ருத்ராட்சமும் போடலாம், சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ருத்ராட்சால அபிஷேகமும் பண்ணலாம். சரியா, அது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதை பண்ணினீங்கன்னா இவ்வளோ நாள் இருந்த மனவேதனைகள், விரக்தி எல்லாமே சரியாக போகும். மனம் வந்து தூய்மையாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா காளியோட அருள் கிடைக்கும். காளிக்குன்னு மந்திரம் இருக்குது, அது எல்லோரும் சொல்ல முடியாது. தீட்சை வாங்கினா தான் சொல்ல முடியும். காளி மந்திரத்தை எல்லோரும் சொல்ல முடியாது. அதுபோல் காளியம்மன் படத்தை வந்து வீட்டில் வச்சு கும்பிட முடியாது, கோயிலில் வச்சு தான் கும்பிடணும். ஸோ காளியம்மனை வீட்டில் வச்சு கும்பிடணும்னு நினைக்கிறவங்க ஓம் க்ளீம் ரீம் நமசிவாய இதை சொல்லலாம். இதை வேணால் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புகிறேன். இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் வீட்டில் சொல்லலாம். தேவி கருமாரியம்மன் படத்தை வச்சு கும்பிடலாம். சரியா, காளி படத்தை வீட்டில் வச்சு கும்பிடாதீங்க. ஆக்ரோஷமான வச்சு படத்தை வச்சு கும்பிடக்கூடாது. தேவி கருமாரியம்மன் படத்தை வச்சு கும்பிட்டுட்டு ஓம் க்ளீம் ரீம் நமசிவாய இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாம். சொன்னீங்கன்னா காளியாத்தா அது கட்டுப்படுவா. சரியா, ஆனால் காளி மந்திரத்தை சொல்லணும்னா தீட்சை வாங்கி தான் செய்யணும். எல்லோரும் சொல்லக்கூடாது. எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிடலாம், ஆனால் காளியாத்தாளை கும்பிடணும்னா அதுக்கு சில கட்டளைகள்லாம் இருக்குது. சரியா, எல்லோரும் காளியாத்தாளுக்கு பூஜை பண்ணவும் முடியாது, ஊதி கொடுக்கவும் முடியாது, என்ன சொல்கிறது, மந்திரத்தை சொல்லவும் முடியாது. காளிக்குன்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா காளியம்மன் வந்து ஒரு அவதாரம், அது பயங்கரமான அவதாரத்தில் வந்தது. ஸோ அதுக்குள்ளெல்லாம் நம்ம ரொம்ப போக வேண்டாம். நம்ம வந்து பலன்கள் மட்டும் சொல்லுவோம். சரியா, எளிய முறையில் நம்ம செஞ்சால் போதும். ஸோ அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். சரியா, ஓம் க்ளீம் ரீம் நமசிவாயன்னு சொன்னாலே காளியாத்தா வந்து உங்களுக்கு அனைத்து விதைகளும் கொடுப்பா. மற்றபடி வந்து சைவ உணவு தான் சாப்பிடணும். நீ காளியாத்தா கோயிலுக்கு போகிறீங்கன்னா அன்றைக்கி வந்து சைவ உணவு மட்டும் தான் சாப்பிடணும். அதுபோக அந்த மந்திரம் சொல்கிறவங்க எல்லாமே நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது. அதுபோக வந்து காளியாத்தா மந்திரத்தை, அந்த சிவாய மந்திரத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக தான் இருக்குது. என்னால் போகணும் சார்னா ராகு வேளையில் போகலாம். அதுபோக ராகு நட்சத்திரம் வர அன்றைக்கு போகலாம். சுவாதி, சதயம், திருவாதிரை நட்சத்திரம் வர அன்றைக்கும் நீங்கள் போகலாம். அதுபோக ஜென்ம நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்ட வர நட்சத்திரம் அன்றைக்கும் போகலாம். சரியா, அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க வந்து செவ்வாய்க்கிழமை போகலாம். செவ்வாய்க்கிழமை ராகு வேளையில் போகலாம். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அவிட்ட நட்சத்திரத்துக்கு தான் ரொம்ப டார்ச்சர் இருக்கும். ராகு ரொம்ப டார்ச்சரை கொடுப்பார். செவ்வாய் நட்சத்திரத்துக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுப்பார். சந்திரன் நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்துக்கு அந்தளவு கொடுக்க மாட்டார். சூரிய நட்சத்திரத்துக்கு அந்தளவு கொடுக்க மாட்டார். அவிட்ட நட்சத்திரத்துக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுப்பார். நீங்கள் செவ்வாய்க்கிழமை ராகு வேளையில் போகணும். சரியா, காலண்டரை பார்த்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை ராகு வேலை எப்போ சார் வருது, அப்போ போய் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை மதியம் தான் வரும் நினைக்கிறேன், 3 to 4 வரும். அதையும் சொல்லிடுறேன், எவ்வளோ சொல்லியாச்சு, இதையும் சொல்லிடுறேன். ராகு வேலை செவ்வாய்க்கிழமை இறைவா எப்போ வருது, கரெக்டாக 3 to 4 தான் வருது. ஸோ 3 to 4 நீங்கள் காளியாத்தா கோயிலுக்கு போய்ட்டு நான் சொன்னதை பொருளை வாங்கி கொடுங்க. இன்னும் முடியாதவங்க எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுங்க, செவ்வரளி பூ வாங்கி கொடுங்க, மந்திரிச்சிட்டு ஒரு பழத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. சரியா, மந்திரிச்சு ஒரு பழத்தை வீட்டில் வச்சுக்கோங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. காளியாத்தா விபூதியை வச்சுக்கோங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க மதுரைக்கு வாங்க. மதுரை மடப்புறம் காளி எங்கள் அம்மா இருக்கா, சாஸ்வீசமாக சத்துருவமாக இருக்கா. அந்த காளியாத்தால நீங்கள் வந்து வீட்டில் இங்கே வந்து வணங்கலாம். சரியா,
அவளுடைய மந்திரமும் இருக்குது. அந்த மந்திரம் வந்து இப்போ நான் வச்சுருக்கிறேன், அது நோட் புத்தகத்தில் இருக்குது, டக்குன்னு வரமாட்டிக்கு. அந்த மந்திரத்தை என்க்ளோஸ் பண்ணுறேன். அந்த மந்திரம் வேணுங்கிறவங்க எங்கிட்ட கேளுங்க. காளியம்மன் மந்திரம் அது தமிழில் தான் இருக்கும். அது யார் வேணாலும் படிக்கலாம், கோயிலே எழுதி போட்டுருக்குறாங்க. சரியா, அது யார் வேணாலும் படிக்கலாம். சரியா, இந்த ராகு வந்து என்ன செய்வார்னா திருமண தடையை கொடுப்பாரு. நிறைய பேருக்கு திருமணமே ஆக மாட்டேங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ராகு வந்து ராசிக்கோ லக்கணத்துக்கோ 2, 4, 7, 8, 12 இருப்பார். அதுபோக புத்திர பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கன்னா 5ஆம் இடம் 9ஆம் இடத்துல இருப்பார். சரியா, ஸோ புத்திர பாக்கிய தடை, திருமண தடை, காரிய தடை, தடைனாலே ராகு தான். அது தடைனா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா அந்த காரியத்தில் போவோம் ஆனால் நடக்காது. கேட்டு திறந்துருவாங்க, கேட்டு திறந்துருக்கும் ஆனால் உள்ளே போவோம், ஆனால் அந்த அந்த உள்கட்டை அடைச்சி வச்சுருப்பானுங்க. கொஞ்சம் தூரம் நடக்க விட்டு நம்மளை அடைச்சி வச்சுருவானுங்க. இப்படி நடக்கும். சரியா, ராகு அப்படி தான் செய்வார். ஆசை கொடுத்து மோசம் பண்ணுவார். சின்ன குழந்தைகளுக்கு பப்பரமிட்டு காட்டி ஏமாத்துற மாதிரி தான் ஏமாற்றுவார் ராகு. அது எப்படின்னா கொஞ்சம் போக விடுவார், ஆடை விட்டு அடிப்பார். ஒரே வார்த்தை சொல்லிட்டு போகலாம், ஆடை விட்டு அடிப்பார். ஆடையும் விடுவார். நல்லா சந்தோஷமாக ஆடிட்டு இருப்போம், ஆனால் அடி விழுவோம். எங்கேருந்து அடி விழுன்னு தெரியாது, டப்பு 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 டப்புன்னு அடி விழுவோம். வலி பயங்கரமாக இருக்கும். ஸோ இது மாதிரி காரியத்தில் ராகு பண்ணுவார். அப்படி இருக்கிறவர்கள் நீங்கள் வந்து இது மாதிரி வழிபாடு பண்ணலாம். சரியா, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து எப்படின்னா ஆரம்பத்திலே தடை இருக்காது, அந்த காரியம் நடந்துட்டு இருக்கும்போது தடை விழுந்துக்கிட்டே இருக்கும். சரியா, அது வந்து தெரியும், நேச்சுரலாகவே தெரியும். நல்ல சாப்பாடு இருக்கும், நல்லா சாப்பிடுவோம், ஆனால் சரியாக சாப்பிட முடியாது. அந்நேரம் ஏதோ விக்கல் வரும், தும்மல் வரும், தண்ணி குடிக்கணும், தலையில் புறைய வரும், தட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்போம். இல்லைன்னா சாப்பிட்டு முடிச்சுன்னா வயிற்ற புரட்டிட்டு வரும், வெளியே போகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி பிரச்சனை கொடுப்பாரு. ஆனால் சாப்பாடு நல்ல சாப்பாடு இருக்கும். அதான் சொல்கிறதில்ல, ஆசை காட்டி மோசம் பண்ணுறது, ஆடை விட்டு அடிக்கிறது, இது மாதிரி காரியமாக பண்ணுவார். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். அவங்களாம் ராகு வழிபாடு பண்ணணும். அவங்களுக்கு தெரியாது எதுக்கு இது நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா ராகு வந்து நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார். ராகு தசா புத்தி அந்த இடத்துல சம்மந்தப்பட்டிருப்பார், பிரச்சனை இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஊரில் இருக்க காளியம்மனை வழிபாடு பண்ணுங்கள். அதுபோக வந்து நான் அந்த மடப்புறத்து காளி அம்மனுடைய ஸ்லோகத்தை அனுப்புகிறேன். அந்த ஸ்லோகத்தை நீங்கள் படிக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க மதுரை மடப்புறத்துக்கு வந்துட்டு போங்க, திருப்புவனத்துக்கு வந்துட்டு போங்க. பௌர்ணமிக்கு வரலாம், செவ்வாய்க்கிழமை வரலாம், வெள்ளிக்கிழமை வரலாம், உங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு வரலாம். இல்லைனா சதயம், திருவாதிரை, சுவாதி, ராகுடைய நட்சத்திரத்தன்னைக்கு வந்து போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி மகர ராசிக்கு ஒரு வீடியோ போட்டாச்சு. சரியா, ராகு தருவதை எவர் தடுப்பது, இதுக்கு எப்படி தம்மையில் போடணும்னு தெரியல, இருந்தாலும் போடுறேன் நான். சரியா, கர்ம பலனை மாற்றும் ராகு பகவான், தலைவிதியை மாற்றும் ராகு பகவான். சரியா, புதிய வழியை காட்டும் ராகு பகவான். ஏதோ ஒரு தலைப்பில் போடுவேன் நான். தலைப்பு எப்படி இருந்தாலுமே கண்டென்ட் கரெக்டாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சார்ந்து இருக்கும், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் சார்ந்து இருக்காது, சில பேருக்கு சார்ந்து இருக்கும். சரியா நேர்களே, ஏன்னா ஒவ்வொருத்தருங்களுக்குமே ஒவ்வொரு கிரகத்தோட ஆதிக்கம் இருக்கும். 9 கிரகத்தில் எந்த கிரகம் ஆதிக்கம் அதிகமாக இருக்கோ அந்த கிரகத்தின்படி தான் அவங்க வாழ்க்கையே இருக்கும். சரியா, அதை ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம். ஒவ்வொரு மனுஷன் ஏன் சார் வித்தியாசப்படுறான் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகத்தோட ஆதிக்கம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கும். மற்ற கிரகங்கள் வந்து அப்பப்போ கிராஸ் பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்கும். ஆனால் அவங்க பாதை வந்து ஒரே ஃப்ளோவாக இருக்கும். எப்படி நம்ம பிரித்து வச்சுருக்குறோம், ரோடு தனியாக, ரயில்வே தனியாக, ஆகாய மார்க்கம் தனியாக, கப்பல் வழி தனியாக இருக்குது. ஆனால் எல்லாமே மார்க்கம்தான். ஆனால் ஒவ்வொரு 4 விதமான மார்க்கத்தை குறிக்குது, ஆனால் 4 விதமான அமைப்பு. சரியா, இப்படி தான் ஒரு மனுஷ வாழ்க்கையில் இருக்குது. ஓகே நேர்களே, வீடியோ நிறைய பண்ணுறேன், நிறைய சொல்லலாம்னு நினச்சேன். ராகு திசையை பற்றி அடுத்து வேணால் போடுறேன். 18 வருஷத்துலேயும் ஒவ்வொரு புத்தியிலும் என்னென்ன வழிபாடு பண்ணலாம், அந்த அந்தரம் சூட்சமும் பிராணத்துக்கு சொல்கிறேன். ஜனனஜா செக் பண்ணுற அணுகுங்க. ஒரு 2 வாரம் 10 நாள் ஆகுது, நல்லபடியாக தான் பார்த்து கொடுக்குறேன். உங்களுக்கும் நான் பார்த்து கொடுக்குறேன். நிறைய நேரம் அணுகிறாங்க மகர ராசியில், எல்லாருக்கும் நல்லபடியாக பார்த்து கொடுக்குறேன். ஜென்ரலாக உள்ளது பேசிக் இன்ஃபர்மேஷன், பெர்சன் தசா புத்தி, பூஜ்ய பரிகார வழிபாடு, பிளானட் பொசிஷன், அப்புறம் நீங்கள் கேட்குற கேள்விகள், சாதக பாதங்கள் எல்லாத்துக்கும் நல்லபடியாக நான் வகுத்து சொல்கிறேன். வாழ்த்துக்கள் நேயர்களே. அதுபோக ராகு தோஷம் இருக்கிறவங்க திருக்காளகஸ்தி போகலாம், திருநாகேஸ்வரம் போகலாம், ரெட்டை திருப்பதி போகலாம். இப்படி நிறைய இடங்கள் இருக்குது. சரியா, நவ திருப்பதி, நவ கைலாசம், காளகஸ்தி, திருநாகேஸ்வரம் போகலாம். அது வந்து கேதுக்கு தான் கீழப்பெரும்பலம். சங்கரன் கோயில் போகலாம். தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க சங்கரன் கோயிலுக்கு போய் பிடிமண் எடுத்து வச்சு கும்பிடலாம். அதுபோக ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வழிபாடு சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். பாம்பு புத்து இருக்குது பார்த்தீங்களா, பாம்பு புத்து மண்ணை எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த புத்து மண்ணை வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டிங்கன்னா அது மண் மாதிரி தான் இருக்கும். அதை கொஞ்சம் போல் ஒரு கையளவு எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் கொஞ்சம் பன்னீர் ஊற்றுங்க. பன்னீர் ஊற்றி பிசைங்க. பன்னீர் கொஞ்சம் நல்லா ஊற்றலாம். ஒரு 1/2 கிளாஸ் பன்னீர் ஊற்றி நல்லா பிசைங்க. ஒரு பித்தளை தட்டில் வச்சு அதை பிசைங்க. சந்தனம், குங்குமம் போடுங்க. நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா அது வந்து பிள்ளையார் மாதிரி ஆகும். அதை பிள்ளையார் பிடிங்க. பிள்ளையார் பிடிச்சிட்டு அதுக்கு வந்து குங்குமம் வச்சுருங்க. குங்குமம் வச்சுட்டு வீட்டில் வச்சுட்டு அது தினமும் கும்பிடுங்க. சரியா, அதை தினமும் கும்பிடுங்க. அதுக்கு மல்லிகைப்பூ வைங்க. சரியா, மல்லிகைப்பூ வச்சு அதை தினமும் கும்பிடுங்க. அம்மனுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். சரியா, அம்மனுடைய மந்திரத்தை சொல்லணும். விநாயகர் மந்திரத்தையும் சொல்லலாம். விநாயகர் மந்திரத்தை சொல்லிவிட்டு அம்மன் மந்திரத்தை சொல்லணும். அதை நீங்கள் 2 விதமாக வழிபாடு பண்ணணும். ஒன்று விநாயகரும் வழிபாடு பண்ணலாம்,
வீரகணபதி நாமத்தை சொல்லிட்டு ஓம் சிவமயம் அருள்மு கற்பவனயோதனை கணபதி காத்திரி ஓம் ஏகதந்த உத்மகி உக்கரதுடா திமகி தொந்தம் அந்த பரஸ்வதியாத் மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளீம் கணிதா நமக அப்படின்னு விநாயகர் நாமத்தை சொல்லிட்டு அடுத்து அன்னி ஆதிபராசித்த நாமத்தை சொல்லலாம். ஓம் தேவிசி கர்மாரியம்மனை பொட்டி சந்தன மாரியை பொட்டி முத்து மாரியம்மனை பொட்டி இருக்கங்கூடு மாரியம்மனை பொட்டி வாழவந்த மாரியம்மனை பொட்டி சமயபுரத்து மாரியம்மனை பொட்டி வெயிலுந்தம்மனை பொட்டி வண்டியூர் தப்பக்குளத்து மாரியம்மனை பொட்டி பச்சைமடுத்து மாரியம்மனை பொட்டி செல்லத்தம்மனை பொட்டி கண்ணுடி நாய் கண்ணத்தால் அன்னையை பொட்டி உஜ்ஜினி மகாலையை பொட்டி கல்கத்தா காளியை பொட்டி நாககாளி அம்மனை பொட்டி வண்டி மகாலையை பொட்டி வீரபத்திர காளியம்மனை பொட்டி காளி கற்பகாமலை பொட்டி மடப்புறத்து காளியின் அன்னையே பொற்றி சிவதுர்க்கையை பொற்றி விஷ்ணு துர்க்கையை பொற்றி வனதுர்க்கையை பொற்றி துர்கா பரமசி தாயை பொற்றி கிரியாசக்தியை பொற்றி இத்தாசக்தியை பொற்றி நாகசக்தியை பொற்றி மகாசக்தியை பொற்றி தாயமங்கலத்து மாரியம்மனை பொற்றி அனைத்துக்கும் சக்தி சர்வமாக இருக்கும் அனைத்து சக்தி பீடுக்கும் தலைமையாக இருக்கும் அன்னை ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் அம்மாவே போற்றி அப்படின்னு முடிங்க. எல்லா பிரச்சனையும் தீரும். இது வீட்டில் வச்சு கும்பிடலாம். சரியா? இதை இந்த புத்து மண்ணை விநாயகரை பிடிச்சி வீட்டில் வச்சு கும்பிடுங்க. அரச இலையில் வச்சு கும்பிடுங்க. அரச இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரச இலையில் வச்சு கும்பிடுங்க. இலை வாடிடுச்சுன்னா வேறு இலை வச்சுக்கோங்க. இதை பூஜை இலையில் வச்சு கும்பிடலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா பிரச்சனையும் தீர்வாகும் என்ற நல்ல வார்த்தையை சொல்லிட்டு உங்களிருந்து தற்சமயம் நிறைவு பெறுகிறேன். எல்லாமல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.